ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஏன்னா ரொம்ப நாளா சேனல்ல வீடியோ போடாம திடீர்னு வீடியோ போட்டுருக்கீங்க. நீங்க அங்க கேட்குது, எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஸோ எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே பிரச்சனை. காலேஜ், எக்ஸாம், ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு பிஸியாவே போயிடுச்சு. ஸோ நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணதுக்கு அதுக்காக டைம் இல்லை. ஸோ இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. என்னோட காலேஜ் நான் முடிச்சிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை குவாலிட்டியாகவும் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வரும் ஆனா வராது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸா? எதுக்கு பேசாம போறதுக்கா? ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன வெளியே பார்க்குற இடத்துலலாம் வந்து இன்னொரு வீடியோ நீ போடுறது இல்லை, ஏன் போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு லைக் கேராக கேட்கறதா இருக்கட்டும், ஒரு மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் அவங்கெல்லாம் லைக் மோட்டிவேட் பண்ண தான் வந்து எனக்கு வீடியோ போடுறேன்னு தோணுது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இல்லைன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது அதில் வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதனால தான் இப்போது அதான். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லாஜிக் பிக்சல், நான் உங்கள் யோகி. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ யூடியூப், இன்ஸ்டா, கூகுள்னு சொல்லிட்டு எங்கே நீங்கள் சர்ச் பண்ணாலுமே ஒரே விஷயம் தான் உங்கள் கண்ணாடி அடிக்கடிப்பட்டுட்டே இருக்கும். அது என்னன்னா ஆப்பிள் ஐஃபோன் 14. ஆமாங்க, அவங்க புதுசாக கொடுக்குறேன்ற பேரில் வந்து பழைய ஐஃபோனே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு மேலே நாட்ச் வந்து இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் கீழே இறக்கி டைனாமிக் ஐலண்ட் பேர் வச்சுட்டு லைக் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சும்மா சொல்லக்கூடாது, மற்ற ஐஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது, இந்த மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த டைனாமிக் ஐலண்ட் வந்து எந்த ஃபோன்லையுமே ஆக்சுவலாக கிடையாத ஒரு விஷயம். இதை புதுசாக ஆப்பிள் கொண்டு வந்ததில் வந்து லைக் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆப்பிள் டைனாமிக் ஐலண்ட் சொல்கிற அந்த விஷயம் வந்து நார்மலாக அந்த கேமராவையும் ப்ராக்சிமிட்டி சென்சரையும் மறைக்கிறதுக்காக கொடுத்த விஷயம் கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயமும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா அந்த டைனாமிக் ஐலண்டே வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம கால் வருதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். மியூசிக் கேட்கும்போது ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், என்ன மியூசிக் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏர்பாட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண உடனே வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ நம்ம மேப்பில் நம்ம எதனா நேவிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலே வந்து சின்ன சின்ன நேரம் மாதிரி காமிக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது டைமிங்கும் சரி, சைடில் ரெக்கார்ட் ஆகுதுன்ற ஒரு சின்ன ஐக்கானும் சரி லைக் காமிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இந்த டைனாமிக் ஐலண்ட் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ ஆப்பிள் இப்போ வந்து 4 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 14, 14 ப்ளஸ், ப்ரோ மேக்ஸ்ன்ற மாதிரி 4 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 14ம் 14 ப்ளஸுமே வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வந்த ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லேயும் மட்டும்தான் உங்களுக்கு டைனாமிக் ஐலண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், தமிழில் என்னோட ஆப்பிள் ஐஃபோன் 14ஓட ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் டைனாமிக் ஐலண்ட் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலாக ஐஃபோன் 14ல் அந்த டைனாமிக் ஐலாண்ட் தவிர பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. சீரியஸாக சொல்லணும்னா அந்த டைனாமிக் ஐலாண்டாக இருக்கட்டும் அண்ட் அவங்க புதுசாக கொடுத்துருக்க A16 பயோனிக் ப்ராசஸர், அது ரெண்டு தவிர அந்த ஐஃபோன் 14ல் பேசிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு iOS 15 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் நீங்கள் பண்ணிங்கன்னா iOS 15 to 16 உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஈவன் 13ல் இருக்க கேமராவும் 14 அண்ட் 14 ப்ளஸில் இருக்க கேமரா ஒரே கேமரா, லைக் எல்லாமே 12 மெகா பிக்சல் கேமரா தான். ஸோ மூணுத்துலேயுமே வந்து உங்களால 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியும். ஐஃபோன் 13ம் ஐஃபோன் 14ம் உங்களுக்கு 6.1 இன்ச்சஸில் வருது. பட் ஐஃபோன் 14 ப்ளஸ் மட்டும் 6.7 இன்ச்சஸ் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி 14 அண்ட் 13 எல்லாமே ஒன்று தான். ஸோ காசு நிறைய இருக்கவங்க வந்து நீங்கள் 14ம் 14 ப்ளஸும் வாங்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னா 14யும் 14 ப்ளஸையும் வாங்குறத தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா, இந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போதோ இல்லை ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேர் எது நீங்கள் கம்பேர் பண்ணாலுமே 13 வந்து பெட்டராக இருக்குது. ஆக்சுவலாக 13, 14 அண்ட் 14 ப்ளஸ் மூணுமே ஒரே ஃபோன் தான் ஆக்சுவலாக. ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருக்கும் 14 ப்ளஸ் வந்து. ஸோ மறுபடி பார்த்தீங்கன்னா மூணுமே உங்களுக்கு வந்து iOS 16 ரன் ஆகுது. சேம் 12 மெகா பிக்சல் கேமரா தான். மூணு ஃபோனுமே 5G ஃபோன் தான். பட் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 வந்து உங்களுக்கு 65க்கு இன்னைக்கு ரேட்டில் கிடைக்குது. மற்ற ரெண்டு ஃபோனுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்குது. ஸோ அந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் 13 வாங்கிடலாம். ஸோ உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் 14 அல்லது 14 ப்ளஸ் வாங்குறதுக்கு பதிலாக 14 ப்ரோக்கு போகிறது நல்லது. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு டைனாமிக் ஐலாண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ பணம் அதிகமாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் பந்தாவாக காமிச்சிக்கிறதுக்காக ஐஃபோன் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்மள மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து இருக்காங்க, யூஸ்வலாக ஐஃபோன் வாங்குகிறோம். சும்மா லைக் அந்த கடிச்ச ஆப்பிள் யாருக்கும் காமிச்சு பந்தா காமிக்கணும், அவ்வளோ தானே. ஸோ அதுக்காக நம்ம வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணி பந்தாவா இருக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லாத விஷயம். நம்ம கேரக்டர்ல தான் எல்லா விஷயமே இருக்கு. ஸோ நம்ம ஃபோனோ நம்ம ஆக்சசரியோ வந்து காசுலேயே வாங்கி நம்ம கெத்துன்னு காமிச்சிக்கிறதுல ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு ஐஃபோன் வச்சிருந்தாலே கெத்தாக தான் இருந்துச்சு இல்லையா. பட் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஆப்பிள் லான்ச் பண்ணதுலேயே லேட்டஸ்ட் மொபைல் என்னவோ அது வச்சிருந்தா தான் கெத்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 13 வச்சிருக்காங்க, இப்போ 14 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா 13 வச்சுட்டு உடனே 14க்கு போகிறது. காசு இல்லை, இன்னொன்று வந்து அவங்க பல வருஷமாக சேர்த்து வச்சு இந்த சேவிங்ஸ் வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்கள் சேவிங்ஸ் நீங்கள் வாங்குறது வச்சு நான் தப்பே சொல்லலை ஆக்சுவலாக. பட் என்ன ப்ராப்ளம்னா, சில பேருக்கு வந்து ஐஃபோன் யூஸே இருக்காது, ஓகேங்களா.
ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மேக்ஸிமம் ஸ்பெக் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கிற ஃபோன்லேயே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம தேவையில்லாமல் அவ்வளோ ஸ்பெக் இருக்க ஒரு மொபைலை வந்து அவ்வளோ செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்றது வந்து தேவை விஷயம் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவுட் ஆஃப் டாபிக் போகிறேன்னு தெரியல. சரி, உங்கள் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை என்னன்னு பாருங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளாக இருப்பீங்களா? எந்த ஃபோனில் கேமரா நல்லா இருக்குன்னு பாருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த உங்கள் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக் இருக்க மாதிரி மொபைல் வாங்குங்க. ஸோ அதிகமாக காசு கொடுத்து அதிகமான ஸ்பெக் இருக்க மொபைல் வாங்கிட்டு நம்ம எல்லாமே பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. ஆக்சுவலாக நிறைய காசு நம்ம கிட்ட வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து 14 வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக என்னோட சஜஷன் என்னன்னா நீங்கள் வந்து 13 வாங்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் கம்மி, பட் வந்து மூணுமே ஒரே ஸ்பெக்கில் இருக்குது, எல்லாமே ஒரே மொபைல்ன்றதுனால 14 வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 13 வாங்கிக்கலாம். அதிகமாக காசு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 14 வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 14 Pro அண்ட் Pro Maxக்கு நீங்கள் போகலாம். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்காமல் இருக்கு இல்லைங்களா? இப்போ புதுசாக வந்திருக்க ஐஃபோனோட டைனமிக் ஐலாண்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்ச் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் வந்து அதில் A16 பயோனிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. iOS 16 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து iOS 15 இருக்க ஃபோன் எல்லாம் கூட 16க்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ 16 என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களோட ஐஃபோனை நீங்கள் 15 16க்கு அப்டேட் பண்ணோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுற விஷயம் வந்து உங்களோட லாக் ஸ்க்ரீன் தான் இருக்கும். லாக் ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஆக்சுவலாக அது மட்டும் இல்லை, உங்களால் அந்த லாக் ஸ்க்ரீன் வச்சு நிறைய விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஜெட் கூட அதில் வச்சுக்க முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக் ஸ்க்ரீன் நீங்கள் வைக்கலாம். கஸ்டமைஸ் லாக் ஸ்க்ரீன் இதில் வைக்கலாம். ஸோ iOS 16 அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னும் சூப்பரான விஷயம் இருக்கு. ஸோ iMessagesல நீங்கள் மெசேஜ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களால் அந்த மெசேஜ் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட பேரை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த பேரை வந்து உங்களால் எடிட் பண்ணி திருப்பி அந்த பேரை வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க அமிச்ச அந்த நேம் வந்து அண்டோவும் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க இப்போ வந்து ஒரு மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 டேஸ்க்குள்ள அதை ரெக்கவரும் பண்ணிக்கலாம். ஸோ iMessageல ஆப்பிள் பண்ண இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் iOSனாலே முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிரி தானே. ஸோ சிரியை வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஐஃபோன்ல வந்து செக்யூரிட்டிக்கு வந்து ஸோ ஒரு குறைய சொல்ல முடியாது. ஸோ செக்யூரிட்டி வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். யூஸ் இருக்கவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ஓகே, பட் யூஸ் இல்லாமல் ஃபோனை வாங்குறவங்களுக்கு வந்து லைக் இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ செக்யூரிட்டின்ற பாயிண்ட்ல வந்து iOS 16ல வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஆப்டிமைஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சொல்ல போகிற இந்த ஒரு அப்டேட் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். iOS 16ல வந்து ஹாப்டிக் கீபோர்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களால் வந்து ஹாப்டிக் கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹாப்டிக் கீபோர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் கொடுக்கும். எனக்கு அந்த ஆக்சுவலாக பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஹாப்டிக் கீபோர்ட்ஸ் தான். நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து அமேசான்லையும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி செம்மையாக சேல் ஒன்று கூட போகிறாங்க. ஸோ இப்போ iPhone 14 லான்ச் பண்ணுவோம். iPhone 13ல இருக்கிற ப்ரைஸ் வந்து 5000 லெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் சேலில் வந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஒரு லக் இருந்துச்சுன்னா ஒரு 55 56க்கு நீங்கள் வாங்க சான்ஸ் இருக்கு. பெட்டர் நீங்கள் இப்போ வாங்குறத விட நீங்கள் சேலில் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபோன் வந்து ஒரு 70K கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா மேலே நீங்கள் சார்ஜரோ இல்லை அக்சசரிஸ் வாங்கினா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சேலில் வந்து ஒரு 55 இல்லை 56க்கு வாங்கினீங்கன்னா மிச்ச காசுலாம் உங்களுக்கு இருக்கிற காசு வந்து மிச்சம் தான். அது நீங்கள் வந்து நல்ல சார்ஜர் வாங்கலாம். உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா ஏர்பாட்ஸ் வாங்கலாம். ஸோ ஆக்சசரிஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எப்போல்லாம் ஐஃபோனோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுதோ நான் இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால நோட்டிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டால நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஃபோனாக இருக்கட்டும், அதோட ஆக்சசரிஸாக இருக்கட்டும், எப்போல்லாம் பெஸ்ட் ப்ரைஸ் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால நான் நோட்டிஃபை பண்ணுறேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ சீக்கிரமே இந்த சேனலை வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ புது ஸ்டூடியோ புது செட்டப்பில் வந்திருக்கேன். ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்டர் தென் பாய்.